கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு புதிய, அதாவது 2011 இது கொடுத்து இருக்கிற நியூ டீம்ல கன்னட தமிழ். இப்பொழுதும் தமிழிலே ஆவியானுடைய ஏவுதலின் பிரகாரம் இந்த இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் கிறிஸ்து இயல், இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள போகிறோம். சரிங்களா? ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு தம்முடைய சீசரிடத்திலே 2 கேள்விகளை கேட்டார். அவை இன்னும் மனிதர்களின் இருதயங்களில், சிந்தனைகளில் ஒலித்து கொண்டுள்ளன. முதல் கேள்வி, ஆண்டவர் சீசர்களை பார்த்து கேட்டார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? 2வது கேள்வி கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 16 இந்த வசனம் வருகிறது. முதல் கேள்வி என்ன? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சரி, நீங்கள் சீசரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படி இந்த 2 கேள்விக்கு ஆண்டவர் கிருபையாய் அந்த வார்த்தையை சொல்லி சீசரிடத்தில் கேட்கும்போது, முதல் கேள்விக்கு மக்கள் யார்? பலரும் மத அமைப்புகளும் மற்றும் தத்துவ ஞானிகளும் பல்வேறு பதில்களை ஆலோசனையாக அறிந்துள்ளனர். சிலருக்கு இயேசு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கின்றார், மற்றவர்களுக்கு அவர் ஒரு மாபெரும் போதகராக இருக்கிறார், மற்றும் இன்னும் பிறருக்கு அவர் ஒரு நல்ல ஒழுக்கம் நிறைந்த மனிதனாக பின்பற்றி தன் தகுதியான தலை சிறந்த வாழ்வை கொண்டவராக மட்டும் இருக்கிறார். அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள்? அப்படி பார்க்கும்போது மாபெரும் போதகராக, தீர்க்கதரிசியாக, அப்படி சொல்லிக்கின ஒழுக்கம் நிறைந்தவராக, தகுதியாக வாழ தகுதி பெற்றவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆனால் 2 கேள்விகளுக்கான பதில் மிகவும் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஏனெனில் ஒவ்வொரு தனிநபரின் பதிலும் அவைகளின் நித்திய அடைவிடும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2வது கேள்வி மிகவும் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. ஏனெனில் ஒவ்வொரு தனி நபரின் பதில்களும் அவர்கள் நித்திய அடைவிடம், அவர்களுக்கு அடைவிடம் எங்கே, போய் சேர்ந்து வாழக்கூடிய இடம் எங்கே? அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மட்டுமின்றி இங்கு இப்பொழுது அவர்களின் வாழ்வினுடைய அர்த்தம் நிறைந்த தன்மையும் கனி தரும் தன்மையும் கூட, அதாவது சார்ந்து இருக்கிறது. கனி தரும் ஒரு மனிதன் யார் என்று பார்க்கும்போது அவன் கனி தரக்கூடிய மனிதனாக இருக்கிறான். கனிகள் தர வேண்டும். ஒரு மரம் வைத்தால் அது கனி தருவதற்கு, பலன் தருவதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் அழிக்கவும் வந்தானே என்று
வேறொன்றுக்கு வரான், நானோ ஜீவனை கொடுக்கும்படி வந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரிங்களா? கொலோசியர் 3:3 3:4 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதே காலங்கள் தோறும் இந்த வேதாகமம் மையமாக உலகின் காலங்களில் இது இருந்துள்ளது. ஆகவே இந்த 3 வசனத்தை நான் பார்க்கலாம். என்னது? யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அன்றி வேறொன்றும் இல்லை, நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன். ஜீவனை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுதான் மக்களுக்காக கொடுக்கிற ஒரு தேவனுடைய தன்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வசனம் சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்க வந்தார். கொலோசியர் 3:4 ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள். இதுல ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. மரித்தீர்கள் என்றால் செத்து போனவர்கள். நாம் உயிரோடு இருக்கும் போதே செத்தவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. கொலோசியர் சொல்லுகிறது, அது நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அது எவ்வளவு ஆழமான சத்தியம்! இந்த மரித்தீர்கள் என்றால் நாம் கிறிஸ்துவோடு கூட மரிக்கும் போது கிறிஸ்து எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். ஆகவே கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். சிலுவைக்குள் வராதவர்கள், சிலுவையின் மரணத்துக்குள் வராதவர்கள் யாருமே பிழைக்க முடியாது. பிழைப்பு என்றால் மரணத்துக்குள் போகணும். ஆகவே இவ்விதமாக இயேசு கிறிஸ்து யார் என்பதே காலங்கள் தோறும் இந்த வேதாகமத்தின் மையமான உலகளாவிய விஷயமாக இருந்துள்ளது, இன்னமும் உள்ளது. மற்றும் அவர் யார் என்று வேதாகமம் கூறுகிறபடி மாம்சத்தில் வந்தவராக அவர் இருப்பதால் எங்கும் உள்ள மக்களும் மதத்தை பற்றிய, ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சரீரமான உறவுக்குள் வந்து வாழ்தல் பற்றிய நமக்கு அக்கறையாய் இருக்கிறது, அவசியமாய் இருக்கிறது. யோவான் 14:6 என்ன சொல்லுகிறது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், ஒருவனும் நான் இல்லாமல் பிதாவினிடத்தில் போக முடியாது. ஆமென். ஆகவே கிறிஸ்துவனுடைய இந்த 2 கேள்விக்கு இதுதான் அழகான பதில். என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆண்டவர் வசனத்தோடு இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகவே ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்ட தேவகுமாரன், நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஆகவே இந்த நிறைய கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம்.
கிறிஸ்து இயலின் திறவுகோல் வசனங்கள். கிறிஸ்துவின் இந்த ஆவிக்குரிய இயலில், அதாவது வேதாகமத்தின் தொடர்பில் வசனங்கள் பலவற்றை நாம் பார்க்க போறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1-18 சுருக்கமா தான் நான் சொல்றேன். எல்லாம் சுருக்கமா தான், நிறைய வசனங்கள். நியாயப்பிரமாணம் இருந்த இடத்திலே கிருபை வந்தது. கிருபைதான் இயேசு கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு கிருபை. பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்திலே தவறு செய்தால் தண்டனை உண்டு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை நீ தேடி வந்தால் உனக்கு கிருபை கிடைக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18, தேவனை ஒருவனும் கண்டதில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 18 தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. மாம்சத்தில் இருக்கிற இயேசுவை காண முடியும். ஆதியாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனிடத்தில் பேசினார்கள். தேவனை கண்டு, நீங்க நல்ல கவனிங்க, தேவனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். அப்ப சொல்றாரு, ஆதாம் ஏவாளும் எங்க இருக்கிறீங்க? கிட்ட வந்து நிவாரணமாய் இருக்கிறதை கண்டு சொன்னாரு, ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லும்போது, நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று யார் சொன்னது? உங்களை இப்படி யார் செய்ய வைத்தது? தேவனும் மனிதனும் பேசுகிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகும்போது, ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர் பேசினார். ஆனால் இங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. அது பிதா, மகிமையுள்ள பிதாவை அது காட்டுகிறது. மகிமையுள்ள பிதா ஒளியிலிருந்து பேசினார். மோசேக்கு முட்செடியின் பற்றி எரிகிற அந்த அனலிலிருந்து, தீயிலிருந்து பேசினார். பல பேருக்கு பல விதத்திலே பிதாவின் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசேக்கு வார்த்தையினால் பேசினார். ஆபிரகாமுக்கு வார்த்தையினால் பேசினார், மோசேக்கு அக்கினியில் இருந்து பேசினார். ஆக ஒரு பொருளை கொண்டு மறைந்து அதிலிருந்து காணப்படுவதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-10, கிருபையின் ரத்தத்தினாலே பாப மன்னிப்பு ஆகிய மீட்பு கிடைத்தது. பிலிப்பியர் 2:5-11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடணும். கொலோசியர் 1:15-22, அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினோருமாய் இருக்கிறார். கொலோசியர் 2:9-15, வேதம் என்ன சொல்லுகிறது? அதிகாரத்தினால் உறிந்து கொண்டு அவர் தேவனின் மகிமையாக இருக்கிறார் என்று சிலுவையிலே அவர் தொங்கினதை இதை எடுத்து காட்டுகிறது. எபிரேயர் 1-9, தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். இயேசு யார் மற்றும் அவர் என்ன செய்யும்படி வந்தார் என்பவை பற்றி போதனையில் இந்த வேத வசனங்கள் சிலவற்றை நாம் பார்க்க போறோம். என்ன சொல்லுகிறது? இயேசு யார் மற்றும் அவர் என்ன செய்யும்படி வந்தார் என்ற கேள்விக்கு பதில் இங்கு கிடைக்கிறது. அவருடைய
முன் இருத்தல் நிலை. அவருடைய முன் இருத்தல் நிலை, முன்னால் இருந்த காரியத்தை பற்றி நாம் பார்க்க போறோம். இயேசு உலகத்திற்கு வர்றதுக்கு முன்பாக அவர் எப்படிப்பட்டவராக முன் இருத்தல் எப்படி இருந்தார்? இயேசு தம்முடைய மனித அவதாரத்திற்கு முன்பே இருந்தார். ஆமென். இயேசு தம்முடைய அவதாரத்துக்கு, அதாவது மனித அவதாரத்துக்கு, பூமியில மனிதனாக வருவதற்கு முன்பாக அவர் முன்பே இருக்கிறார் என்று வேதம் எடுத்து சொல்லுகிறது. யோவான் 1:1-2, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி பார்த்தால் வார்த்தை தான். அப்படி என்றால் பிதாவும் வார்த்தையில் இருக்கிறார், குமாரனும் வார்த்தையில் இருக்கிறார், ஆவியானவரும் தன்னை மகிமையிலே காட்டுகிறார். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேரும் வார்த்தையிலே, மகிமையிலே, வல்லமையிலே இருக்கிறார்கள். ஆமென். தேவகுமாரன், நீங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அது சொல்றாரு, நான் என் பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருக்கிறேன். ஆதியிலே அவர் என்ன பண்ணாரா, உலகத்தை எல்லாம் படைக்கும் போது, சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் படைக்கும் போது அவர் தன்னுடைய பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தார். நீதிமொழிகள் 8 வருது. ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவகுமாரன் தான். பிதாவும் மகிமையில, குமாரனும் மகிமையில, ஆவியானவரும் மகிமையில. ஆனால் இயேசு என்ற பெயரில் தான் பூமிக்கு வருகிறார். பூமிக்கு வருவதன் நோக்கம் மனிதனோடு இருந்து மனிதனிடத்தில் வாழ்வது, மனிதனோடு இருந்து மனிதனிடத்தில் பேசுவது, மனிதனோடு மனிதனாக இருந்து மனிதனுடைய சரீரத்தை தொடுவது. ஆமென். அல்லேலூயா. இதை அறியாதவங்க தான் பூமியிலே கன்னிமரியின் வயிற்றில் பிறப்பது ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறப்பார் என்றுதான் முதல்ல வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது கர்ப்பத்தை ஆண்டவரை சுமக்கும்படி மரியாள் கிடைத்தாங்க, அவங்களுக்கு கிருபை கிடைத்தது. ஆகவே அவர் பூமியிலே வருவதற்கு முன்பாக அவர் இருந்த சாயல் நிலை இதுதான் நாம் பார்த்தோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி என்றால் பிதாவும் தேவன், குமாரனும் தேவன், ஆவியானவரும் தேவன். 3 பேர் இல்லாம எந்தையும் நீங்க சாதிக்க முடியாது. சரிங்களா? யோவான் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், எனக்கு பின், யோவானுக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேன், அவர் இவர்தான். யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் இயேசு. என்ன சொல்றாரு? எனக்கு பின், யோவானுக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரை, பூமிக்கு வந்த ஆண்டவரை எல்லாருக்கும் முன்பாக பரிசேயர், சதுசேயர், இப்படிப்பட்ட வேதபாரகர்களுக்கு முன்பாக யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். நான் சொன்னனே, என்ன சொல்ற, எனக்கு பின் ஒரு வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தவர் படியிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னனே, அவர் இவர்தான். இயேசுவை யோர்தான் நதியிலே,
ஞானஸ்தானத்துக்கு முன்பு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே நான் செய்ய வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இரண்டாவது ஆண்டவர் தன்னை சொல்லுகிறார், நான் என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சுய சித்தம் எதுவும் கிடையாது, என்னை அனுப்பின பிதாவு சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. யோவான் 17:5 சொல்லுங்க, பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். யோவான் 17ஆம் அதிகாரம் வல்லமையுள்ள அதிகாரம். மகிமை 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 பேசுகிறது. மகிமையான பிதா, மகிமையான தேவகுமாரன், ரெண்டு பேர் மகிமையில சொல்றாங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை காணும்படி நான் எங்கே இருக்க விரும்புகிறேனோ அங்கே நான் அவர்களோடு இருக்க விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய ஆசை, எவ்வளோ பெரிய வாஞ்சோடு இயேசு வந்தார் பூமிக்கு. பிதா கொடுக்கிற மக்களோடு மகிமையில் நிரம்பி பிதாவோடு கூட இருக்கத்தானே அவர் விரும்பினார். ஏன் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நிறைய பேர் அவர் தேவகுமாரன் இல்லை என்று ஏன் புறக்கணிக்கிறீர்கள்? ஏன் உங்களுக்கு ஞானம் இல்லையா? கிறிஸ்துவர்கள் கூட யாராவது ஒரு ராங்கா பதில் சொன்னால் அதை அப்படி ஏற்றுக்கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன், எனக்காக மகிமை கொண்டு வந்த தேவகுமாரன், எனக்காக வல்லமை கொண்டு வந்த தேவகுமாரன், எனக்காக இயேசு என்ற பெயரில் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு கல்வாரியிலே ஜெயம் எடுத்து என்னை தெரிந்தெடுத்து என்னை மகிமையில் ஏறெடுத்து கொள்ள வந்த தேவகுமாரன். அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்தார். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்து இதோ எல்லா சாயலும் நன்றாக இருக்குது என்று ஆசீர்வதித்தார். எல்லா சூரியன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்திரன் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது, பூமியின் மேல ஆசீர்வாதம் இருக்குது, தண்ணீர் மேல ஆசீர்வாதம் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல தேவகுமாரன் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆகவே அவர் தேவகுமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரன், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன். அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் நித்திய பிதாவின் மகன், மகிமையின் ராஜா. அல்லேலூயா. ஆகவே அவர் கேட்ட கேள்வி பார்த்தீங்களா? என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள்? மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? ஆகவே இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பின்னால் வந்து கொண்டு இருக்கிறது.